ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, உளுந்தை வச்சு நம்ம பூரி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு தான் நம்ம உருளைக்கிழங்கு குருமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம உருளைக்கிழங்கு 2 எடுத்துக்குவோம். பட்டாணி 8 மணி நேரத்துக்கு முன்னே ஊற போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு குக்கரில் வேக போட்டு வச்சுக்குவோம். உளுந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுருந்தேன், அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்ச உளுந்தை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்குவோம். இது வித்தியாசமாக இருக்கும் இந்த பூரி. இந்த மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த உளுந்தோட மைதா மாவு ஒரு கப்பு எடுத்துக்குவோம். அதே கப்பில் கோதுமை மாவு ஒரு கப்பு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்க்காம அந்த உளுந்து மாவு ஈரத்தோடையே நம்ம இதை பனைஞ்சிக்குவோம். நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை, எனக்கு அந்த உளுந்து மாவு ஈரமே எனக்கு போதுமானது. பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை, நான் அதிலேயே பனைஞ்சிட்டேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நம்ம ஒரு பனைஞ்சி நம்ம இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுருவோம். இந்த மாவில் பூரி செஞ்சோம்னா நல்லா புஸ்ஸுன்னு நமக்கு வரும். இது அப்படியே 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம இப்போ குருமா ரெடி பண்ணிக்குவோம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு நம்ம மசிச்சுக்குவோம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்குவோம். கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ சீனி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணிலாம் சேர்க்கலை, நான் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் பால் 2 கப்பு எடுத்துக்கிறேன். இப்போ 1 கப்பு ஊற்றிட்டேன், இன்னும் 1 கப்பு ஊற்றிக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்குக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துக்குவோம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா ரெண்டும் பொரியட்டும். சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கேன், சின்னதாக கட் பண்ணி. அதையும் அது கூட நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்குவோம். இது தேங்காய் பால்லாம் ஊற்றி செய்கிறதுனால இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு அதிகமாக சேர்த்துக்கிறதுனால நம்ம பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மாதிரியே சேர்த்துக்குவோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வாயு தொல்லைலாம் இருக்காது. இப்போ அதையும் சேர்த்து நல்லா, இப்போ வெங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருந்தோம்ல, அதை தூக்கி நம்ம அதில் கொட்டிடுவோம். இந்த பூரிக்கும் இந்த குருமாக்கும் வேறு லெவலாக இருக்கும். இப்போ உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குல கொஞ்சோன்னு போட்டிருக்கோம், பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த கொஞ்சோண்டு தண்ணி கழுவி அதில் ஊற்றிக்குவோம். நம்ம ஃபஸ்ட்டே கடலை வேக வச்சுருந்தோம், அதை ஒரு கரண்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்காதீங்க, கடலை கொஞ்சமாக சேர்த்தா போதும். அது கடலை இருந்தால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் அந்த கடலையை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கடலை வேணுண்டா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மல்லிக்கீரை தூவிக்கலாம். நமக்கு இப்போ உருளைக்கிழங்கு குருமா ரெடி.
ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. மாவை இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி கத்தியால் உருண்டை போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வெட்டி வெட்டி நம்ம 8 பீஸாக எடுத்துக்கிட்டோம். இப்போ எனக்கு ஒரு 9 பூரி வந்திருக்கு. இப்போ கொஞ்சோண்டு மாவு போட்டு நம்ம இதை வளர்த்துக்குவோம். நம்ம வளர்த்து அப்படியே வேண்டாலும் போட்டுக்கலாம். இல்லாட்டி நம்ம ஒரு மூடியை வச்சு நம்ம இந்த மாதிரி சைஸ் பண்ணி கூட நம்ம பூரி போட்டுக்கலாம். நான் இப்போ வீடியோக்காக ஒரு மூடியை வச்சு சைஸ் பண்ணி தான் போட போகிறேன். பாருங்கள், ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி வச்சுக்கிட்டா இந்த மாதிரி நமக்கு ஒரு ஷேப் வந்துடும். நமக்கு பூரி தயாராகிடும். அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடுபடுத்திக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பூரியை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம உளுந்து சேர்த்ததுனால நல்லா எவ்வளோ நல்லா புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். இது ரொம்ப நேரம் இந்த மாதிரியே இருக்கும், நல்லா புசு புசுண்டு. இந்த மாதிரி மேலே எண்ணெயை ஊற்றினா நமக்கு பூரி ரெடி ஆகிடும். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இது ரொம்ப நேரம் கூட அப்படியே தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூரிலாம் எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துட்டோம். இதை விட உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.